ஹாய், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நாம் இன்னமுமே சக்ஸஸை பார்க்காம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நிறைய மெத்தட்ஸ்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு சக்ஸஸ்க்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நிறைய மெத்தட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், பண்ணிட்டேன். ஆனால் இன்னமுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும்? அதாவது நம்ம தோத்து போயிட்டு, அதாவது அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்னா வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எனக்கு இனிமேல் வேணாம் அப்படின்னு போகிறவங்கள பற்றி நம்ம பேசல. அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே இன்னும் நம்பிக்கை இருக்குது, எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கும். சரியா? சரி, ஆனால் அதெல்லாம் ஏன் என்ன நடக்காமல் இருக்கு? நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்? நாம் என்னதான் பண்ணுறோம்? நமக்குள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டவுட்டோ வேறு ஏதாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறமா டவுட் வந்து அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்சனலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டவுட் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். இல்லை வேறு அடுத்து எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்கமிங் வீடியோவும் சரி, இல்லை பழைய வீடியோக்களும் சரி, நிறைய வியூஸ் வந்து போகுது, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கேட்டதை, நான் ரெக்வஸ்ட் பண்ணதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி நிறைய பேர் முழுமையாக வீடியோ பார்க்குறீங்க. நிறைய சக்ஸஸையுமே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க ரிட்டன் ஃபார்மேட்டில், அதை டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. அதே வந்துட்டு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம சக்ஸஸை வந்து பார்க்காம இருக்கக்கூடியதுக்கான காரணம் நம்மளோட மனசு. ஸோ மனசு தான் பேசுகிறோம். என்ன நினைச்சா நடக்கும் அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் அப்படி கிடையாது. சரியா? அதுக்குள்ளே இன்னும் ஆழமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்னொன்னையும் எடுத்து பார்த்தோன்னா நம்ம எந்த தப்பு பண்ணுறோம், என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நிறைய இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். சரிங்களா? அது ரொம்ப வந்து பெருசு இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன். ஓகே? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு நாம் வந்து இப்போது ஒரு கதை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் தினைக்கும் ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும். சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மொபைலை வந்து எடுத்து ரீல்ஸோ இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸோ ஏதாவது ஒரு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசு, அதாவது உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் மூளை என்ன சொல்லும்? இல்லை, நீ வந்து படிக்கணும், நமக்கு இந்த வேலை வேணும், இந்த விஷயத்த செய்யணும், இல்லைனா இந்த இடத்துக்கு போகணும், இவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற உங்கள் மூளை சொல்லும். சரிங்களா? உங்கள் புத்தி சொல்லும். ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லும்? இரு, நான் போகலாம், அதுக்கு முன்னாடி மொபைலில் 2 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போகலாம், 2 வீடியோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்பீங்க. 2, 4, 8 அப்படின்னு அப்படி அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம், இன்னொரு 10 நிமிஷம், சரி இது இன்னும் ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு உங்கள் அடிக்கடி மனசு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், இந்த மாதிரி உங்களுக்கு டைமே போகிறது தெரியாமல் உங்களுக்கு வந்து டைம் போயிட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க? ஃபோக்கஸை வந்து லூஸ் பண்ணிடுறீங்க. சரியா? நீங்கள் ஃபோக்கஸை லூஸ் பண்ணிடுறீங்க. அப்போது நாம் என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நமக்கு தெரியாமையே மறந்துடுறோம். நம்ம கவனத்தை தேவையில்லாத இன்னொரு விஷயத்து மேலே செலுத்துகிறோம். இது மொபைலாக இருக்கலாம், மற்றவங்ககிட்ட பேசி சண்டை போடுறதா இருக்கலாம், இல்லை தூங்குறதா இருக்கலாம், டிவி பார்க்குறதா இருக்கலாம். அதாவது நமக்கு லைஃபுக்கு தேவையான அந்த முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுதான் ஃபோக்கஸ் லூசிங் அப்படிங்கிறது. இப்போ புரியுதா? அதாவது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
எப்பவுமே உங்க மனசு சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது. நீங்க சொல்றதுதான் உங்க மனசு கேட்கணும். சரியா? இதுக்கு பேரு தான் மனத்தை அடக்குதல் அப்படிங்கிறது. அதாவது அதுக்கு தான் நம்ம நிறைய தியானம் பண்றோம், எல்லாம் பண்றோம். சரியா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க மனசு கேட்கணும். மனசு சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது. இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் தானே, இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் தானே, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு உங்க மனசு சொல்லுச்சு. நீங்க கேட்டீங்க. ஆனா நீங்க உங்க மூளை என்ன சொல்லுச்சு? நாம இந்த விஷயத்த செய்யணும், படிக்கணும் அப்படின்னு. ஆனா படிச்சோம் அப்படின்னா நல்ல லைஃப், நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகே. ஆனா நீங்க அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அப்படின்னு போயிட்டே இருக்கும் போது நீங்க ஷார்ட் டைமா ஒரு அச்சீவ்மெண்ட் பார்க்காம, அதாவது எப்படி சொல்றது, என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலினஸை வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்க, அப்படியே போயிடுது. அங்கதான் நீங்க வந்து ஃபோக்கஸை லூஸ் பண்றீங்க. ஸோ அது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்க மைண்டு சொன்னாலும், ஆனா உங்க மனசு இன்னும் கொஞ்ச நேரம் இது அப்புறமேட் பண்ணிக்கலாம், இது கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் அப்புறம் அப்படின்ட்டு உங்களை தள்ளி போட வச்சுட்டே இருக்கும். அப்போ உங்க மனசு நீங்க சொல்றதை கேட்கும் போது நீங்க உங்க கோலை நோக்கி போக மாட்டீங்க. இது மாதிரிதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பணத்தை, காரு, வீடு, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது நாம ஃபெயிலியர் சந்திக்கிறோம் அப்படின்னா, சக்சஸை பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். இப்போ புரியுதா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றதை தான் மனசு கேட்கணும். மனசு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். மனசு சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது. இதை செய்யணும் அப்படின்னா அதை தான் செய்யணும். இங்க போக வேணாம், இத்தனை மணிக்கு தான் நம்ம மொபைல் போகணும் அப்படின்னா அப்படிதான் பண்ணணும். இத்தனை மணி வரைக்கும் நான் மொபைல் எடுக்க மாட்டேன், நான் 1 hour படிப்பேன், 2 hour படிப்பேன், அதுக்கப்புறமா தான் நான் மொபைலை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் நீங்க சொல்றத மனசு கேட்கறது அப்படிங்கிறது. நீங்க வந்து அதுக்கு நடுவுல கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நீங்க மனசுக்கு அடிமையா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க மனசை கட்டுக்குள்ள வைக்கல, நீங்க எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உங்க கவனம் சிதறும், நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஜெயிக்க மாட்டீங்க. இப்போ புரியுதா? ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்க சொல்றதை தான் மனசு கேட்கணும், மனசு சொல்றதை நீங்க கேட்காதீங்க. ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது, செய்ய நினைக்கக்கூடாதுன்னா நினைக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க, பண்ணி பழகுங்க. அப்படி பண்ணும்போது தான் நம்ம கோல் எது அப்படின்னு நமக்கு தெரியும், நாம என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும், நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரியும். சரியா? நீங்க ரியல் லைஃப்ல இருந்தாலும் சரி, ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, இதுதான் வந்து நிதர்சனம், இதுதான் உண்மை. ஸோ இதை வந்து நீங்க பார்க்கும்போது ஃபோக்கஸை வந்து நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, நிறைய நீங்க வந்து சக்சஸை பார்ப்பீங்க. சரியா? நம்ம வந்து ஏதோ பண்றோம், ஏதோ எழுதுறோம், ஏதோ திங்க் பண்றோம் அப்படின்லாம் இல்லாம உண்மையிலேயே நீங்க கவனத்தெல்லாம் வந்து வச்சு குவிச்சு நீங்க அந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும். இதை இப்படியும் சொல்லலாம், பிரபஞ்சம் உதவி பண்றதை விட நீங்க சொல்றதுதான் பிரபஞ்சமே கேட்கும். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது பிரபஞ்சத்துக்கு நீங்க தான் சொல்றீங்க, அது கேட்கும் உங்ககிட்ட. நீங்க வந்து பிரபஞ்சத்திட்ட இது செய்யு, அதை செய்யு, எனக்கு எப்படியாவது செஞ்சிடறியா அப்படின்னு கெஞ்சாம எனக்கு இதை அடுத்து செய் அப்படின்னு நீங்க பிரபஞ்சத்திட்ட சொல்றீங்க, அது உங்ககிட்ட கேட்கணும். அந்த மாதிரி உங்க மனசை புத்தியும் மாத்தணும். புரியுதா? ஸோ இது வந்து பொதுவா சொல்லியிருக்கேன். ஐ மீன் நீங்க எந்த கோலை நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நீங்க இதுதான் ஒரு விஷயம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் சென்ட் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. இன்னொரு நாள் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.